Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா ரொம்ப பேருக்கு ஸ்போர்ட்ஸ் போர்ட்டல்ல பிபிஓ அங்க கரஞ்சன் பிபிஓ வந்து ஷோ ஆகல. ரொம்ப பேர் எனக்கு கால் பண்ணாங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கவங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கவங்க நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இது ஏன் ஆச்சு, எதனால இப்படி ஆச்சு, புது பிபிஓ வரப்போதா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நண்பர்கள்ட்ட விசாரித்தேன், ஸ்போர்ட்ஸில் வேலை பார்க்குறவங்க ஒரு சில பேர்கிட்ட விசாரித்தேன். அவங்க என்ன சொன்ன வந்தாங்க அதை பற்றி நான் முழுசாக சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்கள் கூட ஒரு ரெக்வஸ்ட், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸ்போர்ட்ஸ் போர்ட்டல் அப்படிங்கிறது உங்களோட பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் அதில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். குறிப்பாக மந்த்லி பே ஸ்லிப், அதுக்கடுத்து உங்களோட பிபிஓ, குறைஞ்ச பிபிஓ, ஒரு ஆளுக்கு 4 பிபிஓ 5 பிபிஓ எத்தனை பிபிஓ வந்திருந்தாலும் எல்லாமே அதில் ஷோ ஆகும். அந்த பிபிஓ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஏன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும். ஆனால் இன்றைக்கி டேட்டுக்கு நீங்கள் வேணால் லாகின் பண்ணி பாருங்கள், யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட பிபிஓ அங்கே ஷோ ஆகாது. இப்போ ஒரு சில பேருக்கு என்கிட்ட 6 பிபிஓ இருந்துச்சு சார், 7 பிபிஓ இருந்துச்சு, ஆனால் எந்த பிபிஓவும் ஸ்போர்ட்ஸில் லாகின் பண்ணால் பிளாங்காக இருக்குது, இது ஏன் சார் இப்படி ஆகுது, புது பிபிஓ ஜென்ரேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அந்த கமெண்ட்டை நான் போடுறேன் பாருங்கள். இப்போ இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்போர்ட்ஸில் வேலை பார்க்குற நண்பர்கள் இருந்தாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்ககிட்ட கால் பண்ணி கேட்கும்போது இது ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் தான். ஒரு சில பேருக்கு பிபிஓ நம்பர் இஷ்யூ பண்ணுறதுலையும் மற்ற விஷயத்துலையும் ப்ராப்ளம் இருந்ததால் இதை அவங்க மொத்தமாக எடுத்திருக்காங்க, சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸ்போர்ட்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் புது புது அப்டேட் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதோட சாஃப்ட்வேரில். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அதோட இன்டர்ஃபேரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோட ப்ரொஃபைல் நீங்கள் பார்க்கும் போகும்போதே நிறைய மோடிஃபிகேஷன் நிறையா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சாஃப்ட்வேர் வந்து அவங்க வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் இந்த பிபிஓவையும் இயர் வைஸ் கொண்டு வர மாதிரி, அதாவது டேட் ஆஃப் இஷ்யூ கொண்டு வர மாதிரி அவங்க சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுறாங்க. என்னைக்கு எந்த பிபிஓ மாறுச்சு அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நம்மளுக்கு சொல்லப்பட்டது. ப்ளஸ் ஒரு சில பேருக்கு 2 பிபிஓ நம்பர் இஷ்யூ ஆயிருக்கு, புது பிபிஓ நம்பர் கிடச்சிருக்குன்றாங்க. அவங்க ஆதாரோட பை மிஸ்டேக் நிறையா தப்பு பண்ணியிருக்காங்க, நிறையா அவங்களுக்கு மிஸ்மேட்ச் இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரு ரெஜிமெண்ட்லேருந்து இன்னொரு ரெஜிமெண்ட் மாறி இருப்பார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரீமோஸ்ட்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஒரு ரெஜிமெண்ட்டில் வேலை பார்ப்பாரு, இன்னொரு ரெஜிமெண்ட் போகும்போது 2 ரெஜிமெண்ட்லேருந்து ஒரு சில பேருக்கு பிபிஓ ஜென்ரேட் இருக்குது. நம்ம குரூப்லேயும் அவங்க இருக்காங்க, ESM Thambis வாட்ஸ்அப் குரூப்லேயும் இருக்காங்க. அவங்களுக்கும் அது தெரியும். ஒரே ஆள் ஆனால் 2 பிபிஓ நம்பர் ஜென்ரேட் ஆகி இருந்தது. அவங்களுக்கும் நான் அதான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ், நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் அங்கே ஸ்போர்ட்ஸுக்கு போகும்போது இதெல்லாம் சரி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இதை சரி முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பிபிஓ கரஞ்சன் பிபிஓவில் இருக்க அந்த ஒரு காலத்தை அவங்க இப்போ எடுத்திருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பை சான்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் வெல் அண்ட் குட். அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் பிபிஓவை, ஏன்னா அது இன் ஃபியூச்சர் யூஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒவ்வொரு பிபிஓட சேஞ்ச்மெண்ட் நடக்கும் போகும்போதும் கரஞ்சன் பிபிஓ 1, 2, 3, 4, 5 எப்படிலாம் நீ சேஞ்ச் ஆகி வந்திருக்கோ, என்னெல்லாம் கரெக்ஷன் பண்ணீங்களோ அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் குறைஞ்சபட்சம் அது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம் அதுதான். ஏன்னா ரொம்ப பேர் டிஜிட்டலாக இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் விட்டுருவீங்க. ஃபிசிக்கல் காப்பியும் வச்சுக்கோங்க. டிஜிட்டல் கிடைக்கும். இந்த மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட்டில் அது போயிருச்சு அப்படின்னா பிரச்சனை உங்களுக்கு தான். ஏன்னா நிறைய பேர் அட்ரஸ் மாற்றிருப்பீங்க, இமெயில் ஐடி மாற்றிருப்பீங்க, பேர்களை மாற்றிருப்பீங்க. உங்கள் கையில் பழைய பிபிஓ தான் இருந்துச்சுன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம் வந்து அவங்க ஸ்போர்ட்ஸ் சைட்லேருந்து என்னன்னாலும் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணட்டும், இல்லை புது பிபிஓ இஷ்யூ பண்ணட்டும், அது வந்து அவங்களோட பிரச்சனை. நம்ம இப்போ உங்கள் போர்ட்டலில் அது பிபிஓ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பிபிஓவை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஹார்ட் காப்பியாக வச்சுக்கோங்க, பேப்பராக வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் என்னன்னாலும் நடக்கலாம். இன்றைக்கி நம்ம எவ்வளோ சொன்னாலும் டிஜிட்டல் வேர்ல்டில் மொத்தமாக கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப பெரிய கஷ்டம். அதனால் நீங்கள் குறைஞ்சபட்சம் அதில் மற்ற ப்ரொஃபைல்லாம் விட்டுருங்க. உங்கள் பிபிஓங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் பிபிஓவை கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு 2 காப்பி 3 காப்பி வச்சுக்கோங்க உங்கள் எல்லா பிபிஓவும். இதெல்லாம் இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு புது பிபிஓ இஷ்யூவாக இருக்க மாதிரி மெசேஜ் வந்துருச்சு, பழைய பிபிஓ நம்பருக்கும் புது ஸ்பாஸ் பிபிஓ நம்பருக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஓகே ப்ரொஃபைலில் என்னமும் பிபிஓ இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். என் அடுத்த வீடியோவில் இதை பற்றி நான் முழு அப்டேட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ESM Thambis. யாராவது ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா என் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெம்பர்ஷிப் எடுத்துக்கலாம், ஜாயின் பட்டனை அமுக்கி. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.